ரமலானினுடைய 10 எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போன்று 3 10கள் நம்முடைய ஷரியத்திலே முக்கியமான 10கள். ரமலானுடைய கடைசி 10 அதில் லைலத்துல் கத்ர் இருக்கிற காரணத்தினால் அது சிறப்பை பெறுகிறது. இதை போல இந்த 10 இருக்கிறதே, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 இருக்கிறதே, அரஃபாவும் யௌமுன் நஹர். அல்லாஹு அக்பர். அரஃபாவை போன்ற ஒரு தினத்தை உலகம் கண்டதே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திலே இறங்கி கேட்டதை எல்லாம் கொடுத்து, கன்னகும் ஜராதுன் முன்தஷிர், இந்த மக்கள் பரத்தப்பட்ட வெட்டுக்கிளிகளை போன்று அல்லாஹ் 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 என்று பல லட்சம் மக்கள் அழுவதை கண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆனந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி போகிறான். யௌமுன் நஹர் குர்பானி கொடுக்கிற நாள், அந்த நாளை விட சிறந்த நாள் உலகத்தில் எதுவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, லைலத்துல் கத்ர் எப்படி சிறப்போ அதை போன்று இந்த 10, இந்த 2 நாள் இருப்பதால் முந்திய 8 நாட்களும் சேர்ந்து அதற்கு பின்னால் இருக்கிற 2 நாட்களும் சேர்ந்து சிறப்பை பெறுகிறது. அதே மாதிரி முஹர்ரமினுடைய முந்திய 10, அதுல ஆஷூரா இருக்கிற காரணத்தினால் 9 10 அல்லது 10 11, இந்த 10வது நாள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல காரியங்களும் நடந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மோதிரம், காணாமல் போன மோதிரம் கிடைத்தது, ஆட்சி கிடைத்தது, எல்லாம். ஹசன் ரலியல்லாஹு தஆலா பிறந்தது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பிறந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் தரையிலே வந்து ஒதுங்கியது, இப்படி ஏராளமான நிகழ்வுகள். இப்ப இந்த 10ல் நாம் அடைந்திருக்கிற இந்த 10ல் என்ன செய்வது? இந்த 10ஐ நாம் எப்படி கழிப்பது? இதை குறித்து ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள், முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள். இந்த 10லே நாம் செய்ய வேண்டியது நிறைய அதுக்கார்கள், நாவினால் திக்ருகள், உடலால் நோன்பு, இபாதத், உள்ளத்தால் ரப்பினுடைய நினைப்பு. என்ன திக்ர் செய்வது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த திக்ரை அதிகம் அதிகம் சொல்ல சொல்லி இந்த மார்க்கம் தூண்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் திக்ர் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை கொட்டி வழங்கி இருக்கிறான். அதிலே மேட்ல ஏறும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஏன் என்று சொன்னால் பெருமை என்பது அவனுக்கு மட்டும் சொந்தம். ஏறும்போது தலையை நிமிர்த்தி ஏறுகிறோம் இல்லையா? அதனால் பெருமை ரப்பே உனக்குத்தான் சொந்தம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்வது. கீழே இறங்குகிற போது சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அப்ப 3ஆம் கலிமாவுல அல்லாஹ் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுனால இந்த 10 நாட்களில் குறைந்தது ஒரு நாளைக்கு 500 முறையாவது 3ஆம் கலிமா சொல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 500 முறையாவது 4ஆம் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த், யுஹ்யி வ யுமீத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த முதல் 10லே நாம் செய்ய வேண்டிய அதுக்கார்கள், திக்ர்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எல்லா திக்ர்களையும் சொல்லலாம். அன்பிற்குரியவர்களை, தன்னை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிற நாள் இந்த 10 நாள். அதே மாதிரி இந்த 10 நாளில் 9 நாள் நோன்பு வைக்கலாம், சிறப்பு. 10வது நாள் நோன்பு வைக்கிறது ஹராம், பெருநாள் அன்னைக்கு. ஒவ்வொரு நாள் நோன்பு வைத்தால் 1 ஆண்டு நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான். அதுல அரஃபா அன்றைக்கு நாம் நோன்பு வைத்தால் 2 ஆண்டுகள் முன்னால் ஒரு வருடம் நோன்பு வைத்தது, பின்னால் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையை அல்லாஹ் வழங்கி விடுகிறான். 2 ஆண்டுகள் நோன்பு வைத்திருக்கிற நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகிறான். இந்த நாட்களிலே அன்புக்குரியவர்களே நிறைய ஸலாத், தொழுகை, அல்லாஹு அக்பர் கலா இல்லாமல் தொழுது உபரியான இபாதாத்துகள், கேட்பதையெல்லாம் கொடுக்கிற தினங்கள் இந்த நாள்.
கேட்பதெல்லாம் கிடைக்கிற தினம் இந்த நாள். இந்த நாட்களை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இதை கபூல் செய்து அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே,